நேஷனல் ஹெரால்டு ஊழலை மறைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எஸ்ஐஆர் போராட்டத்தை நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாநில அரசாங்கம் தமிழகத்துல சென்னை மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டாங்களோ, ஏன் மத்த ஊர்களும் தமிழகத்துல தான் வரும்ன்றத ஏன் மறந்து போயிட்டாங்க? மறந்துட்டேன். காலையிலயா சும்மா ஒரு 6 மாசமா திடீர்னு இன்னைக்கு பார்த்தா சாலையில இறங்கி நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4.5 வருஷமா என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. சரி, 4.5 வருஷத்தை கூட விடுங்களேன், மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. திடீர்னு பெர்ஃபார்மன்ஸை எதுக்கு பண்றீங்கன்னு உங்களுக்கே டவுட் வர மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. சமீபத்துல பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் மீதும் சோனியா காந்தி அவர்கள் மீதும் வைக்கப்பட்ட ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட 988 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது ஏற்கனவே பல வழக்குகளா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2008ல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ மறுபடியும் அவங்க மேல ஒரு புது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை நாங்க வந்து சப்மிட் பண்றோம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன சடனா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், திஸ் இஸ் சடன் சர்ப்ரைஸ் டு மீ ஆல்சோ. சிம்பிளா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த நேஷனல் ஹெரால்டு பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரே வரியில சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதுதான் இந்த வழக்கு அப்படிங்கிறது. சோ ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடுல ஏஜேஎல் நிறுவனத்துக்கு கீழே நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பின்னர் பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் ரூபாயை காங்கிரஸ்க்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு இதுல இருந்து 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்த ஏஜேஎல் நிறுவனத்தை யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கிக்கிறாங்க. யங் இந்தியா அப்படின்றது யாரும் கிடையாது, நம்மளுடைய ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களுடையது. யங் இந்தியா இந்த நிறுவனத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஏஜேஎல் நிறுவன சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வாடகை அப்படின்றது மட்டுமே 154 கோடின்னு சொல்லப்படுது. அந்த 154 கோடியை ராகுல் காந்தி அவர்கள் மறைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைக்கிறாங்க. இப்போ அந்த நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இந்த நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு 90 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது சப்போர்ட்டிங் ஃபண்டா கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இவ்வளவு தூரம் 2000 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு கம்பெனிக்கு 90 கோடி ரூபாய் நீங்க நிதி கொடுக்குறீங்க அப்படின்னா இது நம்புற மாதிரி ஆயிருக்குன்னு இப்ப பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, முக்கியமா அமலாக்கத்துறை உள்ள வந்து இதுல பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் இப்போ ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்கள் மேல புது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. சோ இவங்க மேல போடப்பட்டிருக்க வழக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தண்டனை சட்டம் 120B குற்றவியல் சதி, 403 சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது, 406 குற்றவியல் நம்பிக்கை மீறுதலுக்கான தண்டனை, 420 மோசடி, இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு கீழே சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் அந்த யங் இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலர் இவங்க மேலேயும் வந்து இந்த கேஸ்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, பண முறைகேடு தடுப்பு சட்டம் பிரிவு 66(2) கீழ் பார்த்தோம்னா காவல்துறை கிட்ட அமலாக்கத்துறை அவங்களுடைய ஆதாரங்களை பகிர்ந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியா இருக்கு. சோ ஓவராலா பார்த்தோம்னா இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடினே சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்துல தான் பீகார் தேர்தலினுடைய ரிசல்ட் வந்துச்சு. அதுலயே காங்கிரஸ் தொகுதிகள் இல்லாம பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஓட்சோரி அப்படிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சது வந்து பீகார்ல தான் ராகுல் காந்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவரை சார்ந்த பலரும் பல ஆதரவாளர்களும் இந்த ஓட்சோரியா இருக்கட்டும், ஊழல் முறைகேடு நடக்குதுன்னு என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸை கொடுத்தாலும் எல்லாமே முடிஞ்சது ஒரு ஃபிளாப் படம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ மறுபடியும் இவங்க மேல ஒரு கேஸ் வந்திருக்கு, ஒரு ஊழல் முறைகேடு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ மறுபடியும் இவங்க எடுத்திருக்க ஒரு ஆயுதம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எஸ்ஐ
எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் பேசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அரசியல் ஆலோசகர்கள் சொல்றதா இருக்கட்டும், இந்த எஸ்ஐஆர் போராட்டத்தை எல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்றப்போ அதைத்தான் மக்கள் எல்லாரும் போக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள், முக்கியமா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பலரும் சொல்லக்கூடியது இது தப்பான குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. அதாவது பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை நடந்ததை போய் பண மோசடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பண பரிவர்த்தனை நடந்த அந்த ஷேர்ல தான் போட்டு எடுத்தோமே தவிர இங்க எதுவும் ஊழலோ மோசடிகளோ நடக்கல. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. முக்கியமா இந்த எஸ்ஐஆர் பத்தி போராட்டம் பண்றாங்க. இத பத்தி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேணுமனே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ காங்கிரசினுடைய இந்த ஒரு நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் புயல்ல டிராவல் பண்ணி தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்பா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாப்பா, நிஜமானவே ஒரு அளவுக்கு 1% மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கறதான். இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசை நோக்கி, அரசு அதிகாரிகளை நோக்கி கேட்கறாங்க. என்ன காரணம் அப்படின்னா தித்வா புயல்னால தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே சென்னையிலயா இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்லயா இருக்கட்டும், மழை குறைஞ்ச பாடு இல்லை. இன்னைக்குமே கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் போக்கஸ் பண்ணக்கூடிய இடம் சென்னையா மட்டும்தான் இருக்கு. தித்வா புயல்னால சென்னை மட்டும்தான் பாதிக்கப்பட்டுச்சான்னு கேட்டா ஆக்சுவலா கிடையாது. முன்னாடி பாதிக்கப்பட்டது ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இந்த மாதிரியான பகுதிகள். பின்னர் தான் சென்னை இப்போ பாதிக்கப்பட்டு மழையினால அங்கங்க ஒரு சில இடங்கள் மோசமாவே இருக்கு. அப்படின்றப்போ நீங்க ஏன் சென்னையை மட்டும் போக்கஸ் பண்றீங்க அப்படிங்கறது தான் இப்போ எல்லாரோடைய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ராமநாதபுரத்தை பொறுத்த அளவுல விவசாயிகள் எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சாங்க. நேத்து கூட நம்ம பார்த்தோம், ஒரு வயசானவர் 2 நாட்களாக எனக்கு உணவு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்ட வீடியோவா இருக்கட்டும். இது எல்லாமே சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆச்சுன்றப்போ இன்றளவும் பெருமளவுல பேசப்படுறது சென்னையில் மழை நீர் தேங்கவில்லை. துணை முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும், மேயர் பிரியா அவர்களா இருக்கட்டும், உடனே களத்துல இறங்கி வேலை பார்க்கிற மாதிரியான ஒரு வீடியோ டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்துடுது. சரி, வேற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, சென்னையை மட்டும் தான் போக்கஸ் பண்றீங்க. அது என்ன காரணம்னு தெரியல. என்னதான் மக்கள் அதிகமா இருக்காங்க, பொருளாதாரத்திலயும் சென்னை நிறைய கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஏன் போக்கஸ் பண்றீங்கன்றதுக்கான காரணம் கிடைக்கலதான். சரி, நீங்க போக்கஸ் பண்ற சென்னையவாது கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மழை அப்படிங்கிற பெயர் வந்துட்டாலே போதும், இந்த முக்கியமா இந்த 2 பேர், சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், மேயர் பிரியா அவர்களா இருக்கட்டும், முன்னாடி நின்று ஒரு ரெயின் கோட்டை ஒன்று போட்டுட்டு ஒரு கொடை ஒன்று பிடிச்சிட்டு மைக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடங்கள் எல்லாம் சீரா இருக்கு, நிலையா இருக்கு அப்படின்னு. ஆனா இன்றளவும் அப்படி எதுவும் நடக்க கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே பூந்தமல்லி சாலையில ஒரு கார் மூழ்கிறதா இருக்கட்டும், OMR சாலையில நடக்கவே முடியலன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே கேட்டு கேட்டு வாயெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த 4000 கோடியை என்னதான் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மழைநீர் கதை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சுதானே கேட்டா கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே இந்த மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது லூப் மோட்ல போய்கிட்டு இருக்கு. 2022ல ஏவா வேலு அவர்கள் இந்த மழைநீர் வடிகால் பணி 95% முடிஞ்சிருச்சுப்பாங்கிறாங்க. மேயர் பிரியா அவர்கள் அதே 2022ல 95% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. 2024ல அமைச்சர் KN நேரு அவர்கள் மறுபடியும் 95% முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. சமீபத்துல முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் 25% பணிகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அதையும் முடிச்சுட்டோம்னா சென்னையில ஒரு இடத்துல கூட மழையே நிக்காதுப்பான்ற ரேஞ்சுக்கு டயலாக் எல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குதா? சென்னை மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பீங்க, தமிழகத்துல பல மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மழையினால எவ்வளவு பாதிக்கப்படுறோம்னு. சோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத சொல்லுங்க. இப்போ இன்னொரு பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரஞ்சு அலர்ட் இருக்கு. இந்த 2 நாட்களுக்கு மழை வெளுத்து வாங்கும்னு சொன்னப்போ மழையே பெய்யல. எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறையெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஆரஞ்சு அலர்ட் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பள்ளிக்கெல்லாம் அனுப்புனாங்க. ஆனா ஆரஞ்சு அலர்ட்டை வாபஸ் வாங்கின அடுத்த நாள்ல இருந்து மழை பிச்சுக்கிட்டு ஊத்துது. குழந்தைங்க எல்லாரும் மழையில பள்ளிக்கு போயிட்டு வராங்க. இது பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் தெரியுமான்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிற மாதிரி பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள் கேட்டிருக்காரு. சோ இந்த மழை பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் இது ரிப்பீட் மோட்ல சொன்னாலும் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம்,
நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தீங்க அப்படிங்கறதுதான். விவசாயிகள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா நீங்க சொல்ற கணக்குப்படி சென்னையை மட்டுமே வச்சுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு சென்னை தான் முக்கியம்னு நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா அந்த சென்னை மட்டுமே கரெக்டா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கல? திடீர்னு பார்த்தா இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் கொட்டும் மழையில் சாலையை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது. வெயில் காலங்கள் இருந்தது, அந்த காலத்துல எல்லாம் செய்யல. இதுக்கு முன்னாடி ஆண்டுகள் இருந்தது, அந்த ஆண்டுகள்லயும் மழை பெஞ்சு கஷ்டப்பட்டோம், அன்னைக்கும் இந்த சாலைகளை சரி செய்யல. இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க கொட்டும் மழையில் சாலையை சரி செய்யறோம் ஏன்னா எலெக்ஷன் பக்கத்துல வருது அப்படிங்கறதுனாலன்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும், இந்த மழையை பத்தியே மக்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, பல ஊடகங்களும் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில் எந்த இடத்துலயும் பெருமளவுல மழை தேங்கவே இல்லை. நேத்து தண்ணீர் தேங்கி இந்த இடம் இன்னைக்கு பார்த்தோம்னா பயங்கர கிளீனா ப்ராப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான். ஊடகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கேள்வி மக்கள் கிட்டே வைக்கப்படுது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல மழை நீர் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்களா, எந்த அளவுக்கு சுகாதாரம் சீரா இருக்கு இல்ல சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய்.